Hello everyone. இன்னைக்கு நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரியே இன்னைக்கு பார்க்க போகிறது Boya M1 மைக்கோட அன்பாக்சிங் ப்ளஸ் அதோட கம்பேரிசன் ரிவ்யூ. இப்போ அன்பாக்சிங் அண்ட் கம்பேரிசனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிராண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது பெட்டர். வாங்க நான் சொல்கிறேன். போயாங்கிறது ஒரு சைனீஸ் பிராண்ட் தான். ஸோ இது முழுக்க ஒரு சைனீஸ் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த பிராண்டை வந்து பர்டிகுலராக ரொம்பவே அந்த மைக் செக்மெண்ட்ஸில் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து கார்ட்லெஸ் மைக்ஸ் இருக்குது, அப்புறம் ஷார்ட்கன் மைக்ஸ்னு இருக்குது, அப்புறம் டபுள் மைக் உள்ளது, நிறைய வெரைட்டிஸ் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்ததில் எனக்கு அதை பார்த்து தான் முதல்ல தெரிஞ்சுது மைக்ஸ்லேயே இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஒரு பக்காவான ஒரு ப்ரொஃபஷனல் மைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேர் வந்து காலர் மைக், லேவ் மைக்குன்னு கூட சொல்கிறாங்க. என்ன இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா பர்சனல் மைக்னு கூட சொல்கிறாங்க. என்ன எதுக்குன்னா, நம்ம மற்ற மைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், நம்ம கையில் வச்சுருக்கிறது விசிபிளாக ரொம்பவே தெரியும். இது மெயினாக யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம ஷர்ட்டில் பின் பண்ணிக்கலாம், இன்விசிபிள் மைக்காக இருக்கும். ஸோ இது வந்து அந்த பர்பஸ்க்காக, நம்ம மைக்கை யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரியக்கூடாதுங்கிற பர்பஸ்க்காக இதை வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த மைக்கை பற்றி இப்போ தெரிஞ்சுப்போம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1995 போட்டிருக்கு இதில் எம்ஆர்பி. ஆனால் நான் அமேசானில் தான் வாங்கினேன். அமேசானில் அந்த ரேட்டில் கிடையாது, எனக்கு வந்து 850 கிடச்சிது. அப்புறம் நான் இந்த ப்ராடக்ட்டை நான் கையில் வாங்கினதுக்கப்புறம் நான் அமேசானில் போய் ரேட்டை செக் பண்ணி பார்த்தேன், 950 போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ரேட் வந்து கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்குது. அப்ராக்சிமேட்லி லெஸ் தென் 1000 ரேஞ்சில் தான் இந்த மைக் வருது யூஸ்வலாக. இதோட காம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பாக்ஸில் போட்டிருக்க மாதிரி மொபைல் ஃபோன், டேப்லெட்ஸ், லேப்டாப், வீடியோ கேமராஸ், அப்புறம் டிஎஸ்எல்ஆர் கேமரா எல்லாத்துலேயுமே இதை கனெக்ட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதோட அன்பாக்சிங் அடுத்தது பார்ப்போம். இதுதான் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க போயா BY-M1. இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா, நம்ம அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அந்த வெப்சைட்டில் போயிட்டு இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது இல்லாமல் சைடில் பார்த்திங்கன்னா மாடல் நம்பர், வேறு ஒன்றும் புதுசாக அதில் போடலை. பேக் சைட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ப்ளஸ் இந்த பாக்ஸில் என்னெல்லாம் வந்திருக்கு, பேட்ரி கொடுத்துருக்காங்களா, அப்புறம் இதோட வெயிட்டு, அதோட டைமென்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ரேட்டும் பின்னாடி எம்ஆர்பி, இம்போர்ட்டோட பை அந்த லேபிள் எல்லாமே இருக்குது. ப்ரைஸிங் அதில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்கிறது, வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. இதில் வேறு விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக என்ன இருக்குன்னா, அதுக்கு ஒரு அழகான ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பவுச்சில் வந்து இப்போ அவ்வளோ லென்த் கார்டையும் நம்ம வந்து அழகாக சுருட்டி உள்ளே வந்து அந்த பவுச்சில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹேண்டியாகவும் நல்லாவே இருந்தது. எனக்கு அந்த பவுச் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பவுச். கண்டிப்பாக உள்ளே அதுக்கான வாரண்டி கார்டெலாம் இருக்குது. கண்டிப்பாக அது நம்மளுக்கு தேவைப்பட போகிறதில்ல. நம்மளுக்கு அமேசான் பில் தான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படும் வாரண்டி இதுவாக க்ளைம் பண்ணோம்னா. அப்புறம் அதுக்கான யூசர் மேனுவல் இருக்குது, அதை மெதுவாக நம்ம படித்து பார்ப்போம். நம்ம மைக் எடுத்ததுக்கப்புறம் உள்ள சின்ன சின்ன பவுச்சில் வந்து அதுக்குள்ளே கிளிப் இருக்குது, அப்புறம் அந்த ஃபோம் ஃபில்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பவுச்சில் அதுக்கு போடக்கூடிய பேட்ரி இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து அசம்பிள் பண்ண வேண்டியது தான். மைக்கோட டாப்பில் வந்து நம்ம அந்த ஃபோம் ஃபில்டரை வைக்கணும். அப்புறம் அந்த மைக் டாப்லேயே ஒரு சின்ன ஏரியா மாரி இருக்குது, அதில் வந்து அந்த கிளிப்பையும் ஃபிட் பண்ணிடலாம். அப்புறம் கீழே இருக்கிற அந்த ஹெவியான போர்ஷனில் தான் வந்து அதை அன்ஸ்க்ரூ பண்ணோன்னா உள்ள பேட்ரி போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது, அதில் பேட்ரி நம்ம போட்டுடலாம். அதிலே தான் உங்களுக்கு ஸ்விட்சும் இருக்கிறது. அதுக்கு அழகாக நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது நம்ம மைக்கு கம்பேர் பண்ணும்போது. அதை வந்து நம்ம கிளிப் பண்ணுறதுக்கு அதுலேயே ஒரு சின்ன பின்னும் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நம்ம பேண்ட்லேயோ நம்ம பெல்ட்லேயோ இல்லையோ நம்ம அதை வந்து லாக் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, இதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வாங்கினதுக்கு இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். என்னோடய பழைய எக்ஸிஸ்டிங் இயர்ஃபோனோடையும் இந்த மைக்கோடையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்து அதோட ஆடியோவோட டிஃப்ரென்ஸ், அந்த ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட கேப்சரிங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்க போகுதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க ஆடியோ இதில் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ரியல்மி பட்ஸ் 2ல் எடுத்துகிட்டு இருக்கிறது. இதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மைக்கு. இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் இயர்ஃபோன் தான். இது இயர்ஃபோன் வித் மைக்கில் உள்ள மைக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இதுக்கு முன்னாடி நான் பண்ண சின்ன சின்ன விலாக்ஸு, அப்புறம் சமையல் விலாக்ஸ் நான் 2-3 பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்க மைக் வந்து இதுதான். இதுலேயே கிளாரிட்டி இவ்வளோ நாள் எனக்கு நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நம்ம கம்பேரிசனில் இப்போ இதையும் பார்ப்போம், நம்ம போயா M1ஓட எஃபெக்டும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மீன்வாயில் இப்போ நான் இருக்கிற ரூமில் ஃபேன் வந்து ஓடிட்டுருக்கு. இந்த ஃபேனோட நாய்ஸ் எந்த அளவுக்கு மைக்கில் ரெக்கார்ட் ஆகுது, இது எந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் எந்த விதத்துலையுமே நாய்ஸ் கேன்சல் பண்ணலை, சாஃப்ட்வேரில் எதுவுமே நான் வந்து நாய்ஸ் ரெடியூஸ்லாம் பண்ணாத ரா ஆடியோ இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பாருங்கள், நான் இப்போ போயா M1 எடுத்துகிட்ருக்கேன். சேம் பிளேஸில் உட்காந்து தான் அதேமாரி ஃபேன் ஓடிட்டுருக்கு. வேறு மைக்கும் இந்த டிஸ்டன்ஸில் வச்சு தான் நான் அந்த மைக்கையும் வச்சுருந்தேன். ஸோ அதே சேம் கிளிப்பில் தான் மாட்டியிருக்கேன் மைக்கை. அதனால் எந்த அளவுக்கு இந்த ஆடியோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு இதில் இருக்குது, நம்ம இப்போ நான் பேசாமல் இருக்கேன், இதில் வந்து எந்த அளவுக்கு நாய்ஸ் பிக்கப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. சின்ன நாய்ஸ் முதற்கொண்டு எனக்கு அந்த வேவில் வந்து மூவ் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஃபைன், இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு இது எதில் நல்லா இருக்குங்கிறத. லெட்ஸ் see. ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ கம்பேரிசன் பார்த்துட்டோம். நம்மளுக்கு வெரி ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு எது நல்லா இருக்குன்ட்டு. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த மைக் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இது மட்டும் இருந்தால் தான் நம்மளால் யூடியூப்பில் வீடியோஸ் போட முடியும், நம்மளால் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் சரியான்னு நினச்சா இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற ஆல்ரெடி நல்ல இயர்ஃபோனில் இருக்கிற மைக்கை வச்சே நம்ம நல்ல வீடியோஸோ ஓரளவுக்கு ஆடியோ கிளியராக எடுத்துகிட்டு வர முடியும். இல்லை எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நான் யூஸ் பண்ணணும், என்னோடய வாய்ஸ் இன்னும் கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ரொம்ப விலை ரொம்ப கம்மி. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். லெஸ் தென் 1000 இப்படி ஒரு அருமையான ப்ராடக்ட் கிடைக்கிறது பெஸ்ட் பை தான் நான் சொல்லுவேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்